பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த சிறப்பான எழுச்சி பயண கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அறிவு சகோதரி கே.சி. கருப்பணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை இருக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மாநில சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகை ஊடகம் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கால் நடி கலந்த வணக்கம். இன்றைய தினம் உலக மகளிர் தினம். இன்றைக்கு உலக மகளிர் தினம். வருகின்ற அத்தனை மகளிருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இந்த அரங்கமே நிரம்பி வழிந்து இந்த பூமி குழு அதிர்கின்ற அளவிற்கு இந்த பவானி சட்டமன்ற தொகுதிக்கின்ற அத்தனை வாக்காளர் மக்களும் இங்கே வந்து மகிழ்ச்சி ஆரவாரம். இதுவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அறிகுறி. விளையும் பயிர் மொழியிலேயே தெரியும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்வார்கள். அதே போல நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய எழுச்சியே சாட்சி. இன்றைய தினம் 193வது சட்டமன்ற கூட்டத்திலே நான் எழுச்சி உரையாற்றுகிறேன். இதுவரை 192 சட்டமன்றத்துக்கு நேரடியாக போயிட்டு வந்துட்டேன். 193வது சட்டமன்றத்தில் பவானி சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றம். நான் இங்கதான் படிச்சேன். 6வதிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை இந்த பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். 6 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே தங்கி கல்வி கற்றவன் நான். அதனால உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி. நான் எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா கல்வி பயின்ற இந்த மண்ணில் இந்த பகுதி மக்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக இந்த பகுதியில் எல்லாமே எனக்கு அத்துப்படி. பவானி சட்டமன்ற தொகுதி அனைத்து கிராமங்களும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த பகுதி மக்களிடத்திலே நன்கு அறிமுகமானவன். அதுக்கு பிறகு பவானியிலே தங்கி ஸ்ரீ வாசி கல்லூரியிலே 3 ஆண்டு காலம் படித்தேன். ஆக இந்த பவானியில 9 ஆண்டு காலம் தங்கி இருந்தவன் நான். உங்க குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றவன். இந்த பவானி சட்டமன்ற தொகுதி வளர்வதற்கு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் வழங்கும். ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மரியாதைக்குரிய உங்களுடைய சட்டப்பேரவை அருமை சகோதரர் திரு கே.சி. கருப்பணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் என்னை சந்திக்கின்ற போது ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பார். பவானி சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இதை தீர்த்து வைக்க வேண்டும் சொல்லுவார். அதன் அடிப்படையில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதும் சரி, அவர் வைத்த பெரும்பாலான கோரிக்கையை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு பவானி சாலை, குறுகிய சாலை, அந்த பவானி நகரத்தில் வருகின்ற பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது.
புறவழிச்சாலை வேண்டும் கேட்டார். அண்ணா திமுக ஆட்சியில இந்த பவானி நகரத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு புறவழிச்சாலை ஸ்ரீ வாசி காலேஜிலிருந்து குரப்பநாயகி பக்கம் வரைக்கும் புறவழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம். அதே போல அண்ணா திமுக ஆட்சிக்கு பொழுது கொமராவளத்திலிருந்து பவானிக்கு பாலம் கட்டி கொடுத்தோம். அண்ணா திமுக கட்டி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் பவானியிலிருந்து மேட்டூர் தொப்பூர் வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு 950 கோடி மத்திய அரசிடம் வாங்கினேன். ஆனா திமுக அரசாங்கம் வந்தவுடனே வேண்டுமென்று திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி 2 பக்கமும் ஒவ்வொரு மீட்டர் அகலப்படுத்தி திட்டத்தை நாசம் பண்ணிட்டாங்க. அற்புதமான திட்டம் 4 வழிச்சாலை. இந்த பகுதி மக்கள் நெரிசல் இல்லாம, போக்குவரத்து நெரிசல் இல்லாம இன்றைக்கு தருமபுரி வரை செல்லக்கூடிய சாலை மேட்டூர் தொப்பூர், அதையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை எல்லாம் முடக்கிய ஆட்சி தேவையா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த பவானி சட்டமன்ற தொகுதிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. கொண்டு வந்தாங்களா? இன்னைக்கு விவசாயிகள் அண்ணா திமுக ஆட்சியில இங்க பெரும்பாலான விவசாயிகள் தான் இருக்கிறீங்க. விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. 2 கண்களாக அண்ணா திமுக ஆட்சியில் பார்க்கப்பட்டது. விவசாயி செழித்து வளர வேண்டும். விவசாயத்தை நம்பித்தான் 65% மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி விவசாயம் செழிப்பதற்கு அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அம்மா மறைவுக்கு பிறகு கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாய சங்க பிரதிகள் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை ஏற்று 2021ஆம் ஆண்டு 12,200 கோடி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் பம்பு செட் இயங்க மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். இன்றைக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர் வாருவதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் விலை இல்லாம மண்டல் அள்ளினாங்க. அப்படி விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆனால் திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலாங்களா? 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்தார். 4 1 பங்கு அறிவிப்புகளை நிறைவேற்றல. கிட்டத்தட்ட கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? ஆனா அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இல்லாவிட்டாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்ற விதமாக மத்திய அரசு போராடி வாராடி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள உயர்த்தி கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத ஸ்டாலின் போராட்டம் பண்ணார். அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கிராமத்தில் தான் சரி நகரத்தில் தான் சரி அவருக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அறுதியின மக்கள் வீடு இல்லாம இருக்கின்றவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள் அவருடைய குடும்பத்தில் ஆண் வாரிசு இருந்தா திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவருக்கு வீடு இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் பொங்கல் பரிசு கொடுத்தோம். இனி தைப்பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கப்படும்.
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் வருடத்திற்கு மானியமாக கொடுக்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்திலே பயணம் செய்யலாம். அதுபோல நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்கின்ற போல குறித்த நேரத்தில் செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் பட்டு புடவை வழங்கப்படும் தீபாவளி என்று. அதோட நம்முடைய படித்த பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பணி கிடைக்காதவர்களுக்கு 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். முதியோர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல கைத்தறி அந்த நெசவாளர்களுக்கு 300 யூனிட் விலை இல்லாம தராங்க. இனி 450 யூனிட் விலை இல்லாம தருவோம். பவர்லூம் வைத்திருக்கீங்க 1000 யூனிட் மானியம் கொடுக்கறாங்க. இப்ப 1400 யூனிட்டா கட்டணம் இல்லாம வழங்குவோம். இப்படி பல திட்டத்தை அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் உங்களுக்கு வழங்கப்படும் என்ற நற்செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி 10 தேர்தலில் தோல்வியுற்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்க 2011 ஒப்பா இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி வர முடியல, எதிர்கட்சியா கூட வர முடியல. ஆனா எங்களுடைய தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு பிரதான எதிர்கட்சியா அதிமுக வந்தது. அதிமுக 66 இடங்கள் வெற்றி பெற்றது. கூட்டணி 75 இடங்கள் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா வந்தோம். 2011 2021 வரை பல தேர்தல்களே வெற்றி பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம். நீங்க எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத இருந்தவர்கள், நீங்க பொய்ய பேசி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்க. இந்த 5 ஆண்டுல மக்கள் பட்ட துன்பம் வேதனைகள் அத்தனையும் இன்றைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. இனி திமுகவுக்கு இந்த தேர்தலோட இறுதி தேர்தல். என்ன செஞ்சீங்க? 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சியில் மக்களுக்கு கிடைத்த பலன் என்ன? என்ன நன்மை கிடைச்சது? ஒண்ணு, உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைச்சது. கொள்ளையடித்த பணத்தை நீங்க நல்லா பாதுகாப்பா வெளிநாட்டில் வச்சிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப கருப்பு கொடி பிடிச்சார், கருப்பு பலூன் விட்டார். ஆளுங்கட்சி வந்தவுடனே அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு சென்னைக்கு வந்தபோது வெள்ளை குடை பிடித்தவர் இதே ஸ்டாலின். அது மட்டுமல்ல, 3 முறை பாரத பிரதமரை தமிழகத்துக்கு அழைத்து வந்து பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நீங்க திறந்து வச்சீங்க. கேலோ இந்தியா திறந்து வைத்தது பாரத பிரதமர். செஸ் ஒலிம்பியாட் திறந்து வைத்தது பாரத பிரதமர். மத்திய அரசு திட்டங்கள், அந்த திட்டத்தை திறந்து வைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு சென்னைக்கு வரவழைத்து கலைவாணர் அரங்கில் ஆட்டம் பாட்டலோடு நிகழ்ச்சி நடத்தி, அங்க நிகழ்ச்சி நடத்திய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. ஆக உங்களுக்கு ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியா இருக்கின்ற போது நிலைப்பாடு. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். உண்மைதானே? இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா அதிமுக எழுத்துப்பாரு. எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கடுமை, அதிமுக பிஜேபி கடுமை. அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிற முதலமைச்சருக்கு தெரிஞ்சா தானே. ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. எந்த குறையும் உங்களால சொல்ல முடியல.
இன்றைக்கு இதே திமுக 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க. இவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, கூட்டணி வச்சு போட்டியிட்டு அதிக நாடாளுமன்ற வெற்றி பெற்று மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி. திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது. பாருங்க, வாஜ்பாய் இருக்கார்ல, அந்த பக்கத்தில் இருக்கிற 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் இல்ல, திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறனும் இல்ல, கருணாநிதியும் இல்ல. இவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. பிறகு 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்தில், அப்பொழுது திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சா பரவாயில்ல, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வரார். நீங்க சிந்திச்சு பாருங்க, மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பவானியிலிருந்து சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலை, பவானியிலிருந்து சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலை சாங்ஷன் ஆச்சு. இந்த ஆட்சியில் நிறைவேற்றல. இந்த ஆட்சியில வேணுமென திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில பிரம்மாண்டமான சாலைங்க மத்திய அரசாங்க நிதி செய்யல. இருந்தாலும் நான் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த பவானியிலிருந்து நம்முடைய ஆப்பக்குடல் வழியா சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலை உருவாக்கி கொடுத்தோம். அந்த சாலையை மேலும் விரிவுபடுத்தி பலப்படுத்தி மத்திய அரசாங்கத்திலிருந்து செயல்பட நாங்க அனுமதி வாங்கணும். அதையும் கடப்புல போட்டாங்க. இங்க நம்முடைய பவானியிலிருந்து ஈரோடு வரை அக்ராரத்து வழியா அங்கே விரிவுபடுத்த முயற்சிச்சோம். அதையும் கிடப்புல போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு பவானிக்கு வருகின்ற திட்டத்தை எல்லாம் நிறுத்தப்பட்ட அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். அதோட இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கடந்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் என்ன நிகழ்வு ஏற்பட்டது என்று பட்டியலிட்டு சொல்றேன். செங்கல்பட்டில் திமுக கொடி கட்டிய தரிகட்ட கார் மோதி கர்ப்பிணி பெண் பலி. கோவையில் நகைக்காக மூதாட்டி கை கால் வெட்டப்பட்டு கொலை. சென்னை ராயப்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் சீரடியில் அத்துமீறிய காவலர். மதுரையில் போதை ஆசாமியில் கல்லூரி பேருந்தை தாக்கி அட்டுழியம், மாணவிகள் அலறல். கொடுங்கையூர் எழில் நகரில் 3 வீடுகளில் உள்ள புகுந்து பாலியல் சீண்டல் ஈடுபட்ட மர்ம நபர்கள். மானாமதுரையில் ஆகேஷ் என்னும் இளைஞர்கள் காவல் மரணம். குமராபாளையத்தில் பக்கத்தில் தெருவில் விளையாடிட்டு இருந்த 7 வயது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு உயிருக்கு போராடி வராங்க. சிவகங்கை வீடு மொட்டை மாடியில் கழுத்தறுக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை. இப்படி கொடுமையெல்லாம் இவர் ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொடுமையான ஆட்சி தேவையா? 5 நாளுக்கு முந்தி நாங்குநேரியில இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் ரோட்டில் இருந்தவெல்லாம் 2 பேரை வெட்டி பல பேரை அடிச்சு காயப்படுத்தி இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. காயப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க 2 பேர். பிறகு 2 நாளைக்கு முந்தி சிவகங்கையில ரோட்ல போறவங்க எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள் 2 சக்கரத்தில் வாகனத்தில் வந்து அடித்து நொறுக்கி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவைங்களா? நம்முடைய நடந்தாய் வாழி காவிரி, நம்முடைய மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் போய் கடல்ல கலக்கிற வரை பல நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்த நீர், மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் பவானி, குமராபாளையம், ஈரோடு, பள்ளிபாளையம், அப்படி திருச்சி, இப்படி போன்ற நகரத்தில் வெளியேறிய நீரெல்லாம் அதையெல்லாம் பேபி கனால் போட்டு அதை சுத்தப்படுத்தி ஆத்துல விடுறோம். அற்புதமான திட்டம்.
அதே போல பவானி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அதுபோல நொய்யில் இருந்து வெளியேறுகின்ற நீர், அதே போல அமராவதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர், இதையெல்லாம் அந்த கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை ஒரே இடத்துல சேர்த்து சுத்தகரித்து ஆற்றில் விடுறோம். அப்படி அருமையான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இங்க தண்ணி குறைந்த போது குடிப்பதற்கு எவ்வளவு சிரமமா இருக்குது. 11,400 கோடி மத்திய அரசிலிருந்து நாங்கள் வாதாடி வாங்கி தந்திருக்கிறோம். 11,400 கோடி மத்திய அரசு மாநில அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற இருக்குது. இந்த திட்டம் அதிமுக ஆட்சியிலான முதலமைச்சர் இருக்கும் போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இடத்திலே கொடுத்து அதை 2 அவையில் கூட்டுக்குழுவில் மேதகு நம்முடைய குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்று இந்த திட்டம் அனுமதி கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசு நிதி கொடுத்துட்டு அதை கூட செயல்படுத்த முடியல. இந்த அரசு தேவையா? 11,400 கோடிங்க. ஒரு சொட்டு நீர் கூட மாசு இல்லாம குடிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். ஏன்னா காவிரி தண்ணீரை நானும் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆக இந்த தண்ணி மாசுபடுகின்ற ஒரு நீர் இருக்கின்ற காரணத்தால இந்த குடிநீரில் பருகியதுல பல நோய்கள் வருகிறது. இந்த தண்ணீர் விவசாயத்துக்கு பாய்ச்சுகின்ற பொழுது அந்த பயிரில் பல நோய்கள் தாக்கப்படுகின்றது. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நீர் மாசுபடக்கூடாது, சுத்தமான நீர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று காவிரி நடந்தாய் வாழி காவிரி அந்த திட்டத்தை கொண்டு நிறைவேற்றுகிறோம். அந்த திட்டத்தை இந்த அரசு முடக்கி இருக்குது. பணம் மத்திய அரசு கொடுத்து விட்டது. ஆனால் திமுக அரசு மத்தியிலிருந்து எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை என்று ஒரு பொய்யான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் மூலமாக மலரும். இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும். அதே போல இன்றைய தினம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டதாக சொல்லிட்டு இருக்கார். இந்த உரிமை தொகை அதிமுக தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தால் திமுக அரசாங்கம் கொடுத்தது. உடனடியாக கொடுக்கலீங்க. 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முறையில் எங்களுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும். பேட்டியில் நான் கொடுத்தேன். தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது இதை தெரிவித்தேன். பத்திரிகையின் வாயில அறிக்கை வெளியிட்டேன். வேற வழி இல்லாம திரு ஸ்டாலின் 28 மாசம் கழிச்சு தான் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுத்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க மட்டும் அழுத்தம் கொடுக்கலனா இந்த 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கிடைத்திருக்காது. கிடைக்குமா? அத்தனையும் பொய். ஏன் 28 மாசம் கொடுக்கல? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று அந்த ஏழை மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதிமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம். 2 பேருக்கு வாரிசு கிடையாது, மக்கள் தான் வாரிசு. திமுக அப்படியா இருக்குது? திரு கருணாநிதி குடும்பம் பெரிய குடும்பம். அந்த குடும்பம் தான் இந்த நாட்டையே நாசம் பண்ணிச்சு. உண்மைதானே? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி. அதிமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஆக மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆளுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அதுபோல இன்றைக்கு இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். ஆக இந்த தேர்தல் மூலமாக இந்த மக்கள் ஆட்சி அகற்றுவீங்களா? இந்த ஆட்சி தேவையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விடும். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்ல. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு நாமெல்லாம் முன்பு தொலைக்காட்சிய நாம் பார்க்கின்ற பொழுது செய்தி வாசிப்பாங்க. தங்கம் என்ன நிலவரம்,
வெள்ளி நிலவரம் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, கொலை நிலவரம் என்ன? அப்படிப்பட்ட செய்தி வருகின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் 6000 கடையில ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்க. அந்த 10 ரூபா ஒரு நாளைக்கு வசூல் பண்ணா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. அப்படி ஒரு நாளைக்கு 15 கோடினா 30 நாளைக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 வருஷத்துல இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக இந்த பாட்டில் 10 ரூபாய் வைத்து அதிகமாக வசூல் செய்தனால 24,000 கோடி கொள்ளையடித்த அரசு தேவையா? அண்மையில் இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, அதுல முறைகேடு நடைபெற்றதா அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு இன்றைக்கு இந்த அரசுக்கு அறிக்கை அனுப்பிச்சது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போடணும். இதுவரைக்கும் போடல. நீதிமன்றம், அண்ணா திமுக சார்பா நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் இதுல நம்முடைய அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையில உண்மை இருக்குது. அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க இதுவரைக்கும் எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. இன்னைக்கு திமுக ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் நடக்குது. ஆனா அண்ணா திமுக எதுவுமே பேச முடியல. இன்றைய முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஏவுக்கும் தான் போட்டிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு கேட்டுக்கிட்ட சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. தில்லு திராணி இருந்தா அண்ணா திமுகவிலே என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். ஆனா அதை சொல்ல இவர்களுக்கு தெம்பு இல்ல. ஏன்னா மடியில கணம் தான் வழியில பயம் இருக்கும். எங்களை மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லை. ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. பயம் வந்ததுனாலதான் அவசர அவசரமா 4 ஆண்டு காலமாக நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம், நிறுத்திட்டார். தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். அறிவுபூர்வமான கல்வி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம் லேப்டாப் திட்டம். அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க. உடனடியாக கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. வேற வழி இல்ல. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார், இளைஞருடைய செல்வாக்கு இழந்துட்டார். அதற்காக இப்பொழுது அவசர அவசரமா 10 லட்சம் லேப்டாப் வாங்கி கல்லூரியில் படிக்கிற மாணவர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் ஓட்டு போட முடியும். பள்ளியில படிக்கிற மாணவர் அந்த வாக்குரிமை இல்ல. அதுலயும் ஒரு சுயநலம். நீங்க கொடுங்க, நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா இது அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம், அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம். அதனால எங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா எப்ப கொடுத்திருக்கணும்? 2025ஆம் ஆண்டு கல்லூரி துவங்குவதற்கு முன்பு கொடுத்திருந்தா அது பிரயோஜனம். கல்லூரி முடிச்சு போகிற மாணவருக்கு கொடுத்ததுனால என்ன பையன்? கல்லூரியில் சேர்க்கிட்ட பொழுது அந்த மாணவர்கள் கடன் உடனே வாங்கி அவர்கள் இந்த லேப்டாப் வாங்கி இருக்கிறாங்க. அதனால இந்த லேப்டாப்னால மாணவர்களுக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, நீங்க கிராமத்திலிருந்து நகர வரை தங்கத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இந்த ஆட்சியில உடல் இருக்கிற உறுப்பை திருடுறாங்க, உடல் இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நமக்கு பக்கத்துல பள்ளிப்பாளையம் வறுமையின் காரணமா அந்த தொழிலாளியுடைய கிட்னிய முறைகேடா எடுத்திருக்கிறாங்க திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில். அது இந்த திமுக அரசாங்கம் கண்டுபிடிச்சு இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அதனால வந்திருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது திமுக கட்சி சேர்ந்தவங்க மருத்துவமனையில் நீங்க போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா உடல் இருக்கிற உறுப்பு இருக்குதான்னு பார்த்துக்க, ஸ்கேன் பண்ணி. ஏன்னா உள்ள இருக்கிற உறுப்பு எல்லாம் திருடுறாங்க. அதே போல
நாமக்கல் மாவட்டத்தில் ஒருவர் கிட்னி கொடுப்பதற்காக வறுமையின் காரணமாக கிட்னி கொடுப்பதற்காக அவர் அழைச்சிட்டு போய் என்ன கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், கழக நிர்வாகிகள் திமுக மருத்துவமனையில் சேர்ந்து நீங்க ஆபரேஷன் பண்ணி இருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க, உடல் இருக்கிற உறுப்பு உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதான்னு பாத்துங்க. அப்படி உடல் உறுப்பு திருடிக்கிட்ட ஆட்சி தேவையா? ஒரு எம்எல்ஏ சாதாரண ஒரு திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான செயல் நடைபெற்று சொன்னால் இந்த ஆட்சி மன்னிக்க முடியாத ஆட்சி தானே. அதே போல மின் கட்டணம் 57% உயர்ந்து போச்சு. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துறாங்க. விசைத்தறிக்கு கடுமையான மின் கட்டண உயர்வு. அதுபோல கடைக்கு மின் கட்டண உயர்வு. வரி இன்னைக்கு நம்முடைய முனிசிபாலிட்டியில வீட்டுக்கு 100% வரி, ஆண்டுக்கு 6% உயர்வு. கடைக்கு 150% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. குடிநீர் வரி உயர்த்தியாச்சு. இப்படி தமிழ்நாட்டில் அதிகமான வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தேவையா? அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். கொரோனா காலம் அரசாங்கத்துக்கு வருமானமே இல்ல. டாஸ்மாக் கடை பூரா மூடியாச்சு. ஒரு வருஷம் 50,000 கோடி இல்ல, வருமானம் இல்ல. ரோட் டாக்ஸ் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு வருமானம் இல்ல, ஜிஎஸ்டி தொழிற்சாலை கடையில் திறக்கல, ஜிஎஸ்டி வருமானம் இல்ல, பெட்ரோல் பங்க் திறக்கல, அது இருக்கிற வருவாய் கிடையாது, எக்ஸைஸ் வரி கிடையாது. ₹1 ஒரு ஆண்டு வரி வருவாய் இல்லாம சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக ஆட்சியில 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வருது. கூடுதலா வருமானம் திமுக ஆட்சியில் வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. இந்த கடன் வாங்கின பணம் எல்லாம் எங்க போச்சு? திமுக காரன் கொள்ளையடிச்சிட்டான். பெரிய திட்டத்தை நிறைவேற்றினாங்களா? இல்லையே. நிறைவேற்றாங்களா? அண்ணா திமுக ஆட்சியில ஒரே ஆண்டில 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம், 6 மாவட்டம் புதுசா கொடுத்தோம், 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 6 கலை மற்றும் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், பாலிடெக்னிக் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு நம்ம ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் கல்வி கற்கக்கூடிய நிலையை உருவாக்கணும். அப்படி ஏதாவது துவக்கி இருக்காங்களா? ஆனா கடன் மட்டும் வாங்குறாங்க. திட்டம் எதுவும் இல்ல, வருமானம் அதிகம், திட்டங்கள் இல்ல. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி, மக்களது ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, நெசவாளர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய நெசவாளர்கள் அதிகமா உற்பத்தி பண்ணிட்டாங்க. அது விற்க முடியாம இருந்தது. அதற்கு மானியமா 350 கோடி நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். ஈரோடு முதல் சக்தி வரை அண்ணா திமுக ஆட்சியிலே அந்த சாலை விரிவுபடுத்தினோம். இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கூடுதலான நிதியை பெற்று இன்னும் அற்புதமான சாலை அமைக்க திட்டமிட்டு அனுமதி பெற்றோம். இந்த ஆட்சியில் முடக்கப்பட்டு விட்டது. அதே போல பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை, ஊராட்சிக்கோட்டை துணைமின் நிலையம், தீயணைப்பு நிலையம், மின்மயானம், சங்கவேசர் கோயிலுக்கு புறவழிச்சாலை ஆகிய பணிகள் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். கவுந்தப்பாடியில் கூட்டுக்குடி திட்டம் 13 கோடியில் நிறைவேற்றினோம். பட்டலூர் ஊராட்சியில் 3 கோடியில கூட்டுக்குடி திட்டம், மயிலம்பாடி ஊராட்சியில் 6 கோடியில கூட்டுக்குடி திட்டம், காவிரி உபநீரை பயன்படுத்தி குடிநீருக்காக ஏரிகளை நிரப்பும் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்கு 14 உபரி நீர் ஏற்றும் திட்டம், 20,000 ஏக்கர் லிப்ட் இரிகேஷன் மூலமாக வறண்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் செழிப்பாக பயனிடுவதற்கு இந்த ஆட்சி காலத்தில் உதவி செஞ்சோம். மயிலம்பாடி, குருவரெட்டியூர், கவுந்தபாடி ஆகிய இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் 1348 கட்டி கொடுத்தோம்.
பவானி தொகுதிக்கு உட்பட்ட பருவாச்சி, குருநெட்டூர், ஜம்பை, பெரியகுண்டம், வளர்ச்சி, வேளம்பாளையம் ஆகிய பகுதியில் 5 கால்நடை மருத்துவமனைகள் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு கட்டிக் கொடுக்கப்பட்டது. பவானி முதல் கவுந்தப்பாடி வரை, பவானி முதல் அத்தானி வரை மற்றும் அம்மாவட்டை முதல் சத்தியமங்கலம் வரை ஆகிய சாலைகள் போக்குவரத்து சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டது. பவானி ஆற்று பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. பவானி ஆற்றில் தடுப்பணை 18 கோடியில் தடுக்கப்பட்டு அந்த தண்ணீரை தேக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். சலங்கபாளையம், பூலப்பாளையம், பெரியபாளையம், குறிச்சி, சித்தாறு ஆகிய ஊர்களில் 10 கோடி மதிப்பீட்டில் ஆற்றை கடக்க பாலங்கள் கட்டப்பட்டது. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட நிறைவேற்றப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மனதுடன் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்படும். இந்த சிறப்பான எழுச்சி பய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள நிர்வாகிகள், பவானி நகர கழக செயலாளர் திரு எம் சீனிவாசன் அவர்களே, பவானி வடக்கு ஒன்று கழக செயலாளர் திரு எஸ் எம் தங்கவேல் அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எம் ஜெகதீசன் அவர்களே, அம்மாவட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு பிஜி முனியப்பன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு மேகநாதன் அவர்களே, மாவட்ட பாசறை செயலாளர் ஏ பிரகாஷ் அவர்களே, திரு பிரபாகரன் அவர்களே மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் திரு எஸ் எம் செந்தில்குமார் அவர்களே, பாஜக மாநில செயலாளர் திருமதி வித்யா ரமேஷ் அவர்களே, பாஜக பொறுப்பாளர் திரு சித்தி விநாயகம் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு ஜெகதீசன் அவர்களே, பாமக மாவட்ட தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு மதிவாணன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பவானி நகர செயலாளர் திரு புருஷோத்தமன் அவர்களே, தமாக மாநில துணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகா திரு விடிய சேகர் அவர்களே, தமாக மாநில திரு விஜய் சேமலை அவர்களே, தமாக மாவட்டத்தில் திரு பிரகாஷ் அவர்களே, தமாக ஈரோட்டு மத்திய மாவட்டத்தில் திரு விஜயகுமார் அவர்களே, புதிய நீதி கட்சி மாநில துணைத் தலைவர் திரு அருள்ஜோதி அவர்களே, புதிய நீதி கட்சி மாவட்ட திரு தர்மராம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட்டால் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயில் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட அறிவித்தார் கே சி கருப்புடன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருகழக செயலாளருக்கும் நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் வரி சிறப்பித்த பொதுமக்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். தமிழகத்தை மீட்போம்.